ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடனே செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டின்னர் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததும் இது அப்படியே ஊறட்டுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சு பாதில் தண்ணியும் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதி வர சமயத்தில் 2 தக்காளியை கழுவி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் அப்புறம் பாருங்க, தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே தண்ணியில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி கிள்ளி ப்ரெஸ் பண்ணி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கிள்ளி சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 4 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. இது குக் ஆகிற சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம வேக வச்ச தக்காளி மேலே தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்து கடைசியாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம உடனடி பாஸ்தா நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பாஸ்தாவும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண 5 பல் பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து 3/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவில் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடனடி டின்னர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்பைசி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 1 கப் கோதுமை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.